என்ன சாப்பிடுற? ஒரு மசால் தோசை சொல்லுங்க. இது காஃபி ஷாப். பரவாயில்லங்க, தோசை சாப்பிட்டு காபி குடிக்கிறேன். ஐயோ, இங்க காஃபி மட்டும் தான் கிடைக்கும். ஓ, அப்ப ஒரு ப்ரூ காஃபி சொல்லுங்க. இதுல பார், இங்க ப்ரூ காஃபி எல்லாம் கிடைக்காது. எங்க இவ்வளவு காப்பியா? ஆமா. அப்ப நீங்களே ஆர்டர் பண்ணுங்க. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். 2 Brista floppy. ஓகே. ஹலோ சார், காபி நாங்க ஆறி போய் ஜில்லுன்னு இருக்கு. கோல்டு காஃபி சார். இருக்கட்டும்ங்க, இப்பதானே ஆர்டர் பண்ணோம். சூடா எடுத்துட்டு வர தெரியாது. ஓய் ஓய், நீங்க போங்க. ரொம்ப கோல்டு காஃபினா அப்படிதான் இருக்கும். எங்க காப்பினாலே சூடா தானுங்க இருக்கணும். கோல்டு காஃபி ஜில்லுன்னு இருக்கும்னு சொல்றேன்ல. பரவாயில்லங்க. இங்க இப்படி எல்லாம் குடிக்க கூடாது. எங்க அவங்கள பார்த்தல, வந்து 1 மணி நேரம் இருக்கும். இவ்வளவுதான் குடிச்சிருக்காங்க. ஓ, பரவாயில்லங்க, இன்னும் இவ்வளவு இருக்கு. இதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கிறேன். எங்க ஒரு காப்பி 80 ரூபான்னு போட்டிருக்குங்க. நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வரும் ஏமாத்துறாங்க. இது என்ன நாயர் டீ கடையா? என்னங்க, ஒரு பீரே 80 ரூபாய் தான். நீ பீர் அடிப்பியா? ஐயோ மாட்டேன், காப்பியே உங்களுக்காக தான் குடிக்கிறேன். அது கருவாய் அடிப்பான், அதனால தெரியும். அப்போ தண்ணியே அடிக்க மாட்டியா? நான் மட்டும் ஆம்பளை பிறந்திருந்தா உலகத்துல இருக்கிற எல்லா சரக்கையும் அடிச்சிருப்பேன், தெரியுமா? போலாமா? சில்லற வரணுங்க. டிப்ஸியா? எங்க 40 ரூபாங்க? ஆமா. சரி, நாளைக்கு 5 மணிக்கு இங்கே மீட் பண்ணலாம். இங்கயா? ஆமா. காவிரி பாலத்துல மீட் பண்ணலாங்க. ஏன் இங்க வந்தா கொஞ்சம் ஓவரா செலவாகுது. சரி. சொல்ல மறந்துட்டேன். நாளைக்கு காலைல போய் ராமசாமி ஒருத்தரை பாத்துட்டு வந்துரு. எங்க இருப்பாருன்னு கால் பண்ணி சொல்றேன். யாருங்க இந்த ராமஸ்? உன் நம்பர் என்ன? 9947 0034. ஓகே. ஏங்க அப்படியே ஒரு மிஸ் கால் கொடுங்க, நான் சேவ் பண்ணிக்கிறேன். உன் நம்பர் என்கிட்ட இருந்தா போதும், என் நம்பர் உனக்கு தேவையில்லை. நீங்க சேவ் பண்ணிக்கலையே? பண்ணியாச்சு. ஓ. நாளைக்கு போகும்போது இதுல இருக்கிற ஃபார்மல் பேண்ட் ஷர்ட் போட்டு போ. இதெல்லாம் எனக்காங்க? ஆமா, பாய். உறையூர் வாழ் உயர்ந்த உள்ளங்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, தோழர்களே, நெசவாள பெருமக்களே, பாரம் சுமக்கும் கூலி தொழிலாளர்களே, காவல்துறை நண்பர்களே, இங்கே குழுமியிருக்கும் உழைப்பின் வர்க்கங்களே, உங்கள் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தோழர் கல்யாண சுந்தரம் உளவிய உறையூர் மண்ணிலிருந்து பேசுகிறேன். நெசவாள பெருமக்கள் நிறைந்த இந்த பகுதியிலே நடைபெறும் இந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு உழைக்கும் வர்க்கத்தின் பிரதிநிதியாக இருந்து மத்திய மாநில அரசை நோக்கி கேட்கிறேன். நாங்கள் நாட்டை கேட்கவில்லை, நீங்கள் ஆளும் கோட்டையை கேட்கவில்லை. உழைப்பவரின் வேர்வை காய்வதற்குள் அவனது ஊதியத்தை கேட்கிறோம். தொழிலாளிக்கு கிடைக்க வேண்டிய போனஸை கேட்கிறோம். இங்கே எங்களது உரிமையை கேட்கக்கூடாதா? உங்க பேர் தான் ராமசாமியா? எங்களின் போராட்டம் வெற்றி கிட்டும் வரை ஓய மாட்டோம். இது போன்ற போராட்டங்களோ சிறைக்கு செல்வதோ பேசுறவர் தான் ராமசாமி. அதற்காகத்தான் எனது அப்பா அன்றே எனக்கு ஜீவா என்று பெயர் வைத்தார். விவசாயிகள் தான் இந்தியாவின் முதுகெலும்பு. ஆனால் இன்று அவர்களது நிலங்கள் அவர்களிடமிருந்து பறிக்கப்பட்டு அது அடுக்குமாடி குடியிருப்புகளாக. யார் நீ? மீட்டிங் வந்தா ஒரு இடத்துல உட்கார மாட்டியா? அங்கே இங்கே உலாத்திட்டு இருக்க? இல்ல சார், ராமசாமின்னு ஒருத்தரை பார்க்க வந்தேன். அட்ரஸ் இருக்கா? அட்ரஸ் இல்ல சார், மணிமேகலைன்னு ஒருத்தங்க அனுப்பிச்சாங்க. மணிமேகலையா? அந்த டீ கடையில் உட்கார். அங்கேயா சார்? ஆனால் மக்களாட்சியில் இன்று மத்திய மாநில அரசு விவசாயிகளுக்கு என்ன செஞ்சிருக்கு? ஒண்ணும் செய்யல. அதுதான் உண்மை.
சொந்தோர்களாகிய நாங்கள் என்பதில் ஆணித்தரமாக இருக்கிறோம் என்பதை வணக்கங்க. உன் பேர் என்னப்பா? சார் என் பேர் கதிரேசன் சார். டிப்ளமோ முடிச்சுட்டு சூப்பர் டூல்ஸ்ல வேலை பார்க்குறேன். மாசம் 9,000 ரூபாய் சம்பளம் வாங்குறேன் சார். ஊரு விழுப்புரம் பக்கத்துல அரசூர் சார். பொதுவா விழுப்புரத்துல இருந்து சென்னைக்குள்ள போவாங்க. சென்னைக்கு போனா பசங்களோட சேர்ந்து கெட்டு போயிடுவேன்னு அம்மா இங்க அனுப்பி வச்சுட்டாங்க சார். இந்தா தம் அடிக்க மாட்டேன் சார். தம் அடிக்க மாட்டியா? அடிக்க மாட்டேன். பெரியவரே 2 டீ போடுங்க. சார் டீ காஃபி குடிக்க மாட்டேன் சார். டீயும் குடிக்க மாட்டியா? மாட்டேன். பால்? பால் குடிப்பேன் சார். பெரியவரே ஒரு பால் ஒரு டீ. சரிங்க சார். ராமசாமி நான் தான். பாத்தியா? பாத்தங்க. பேசுனியா? பேசினங்க. என்ன சொன்னார்? பால் வாங்கி கொடுத்தாரு. குடிச்சியா? குடிச்சுங்க. நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சு. என்னங்க சின்ன பசங்களை கேக்குற மாதிரி கேக்குறீங்க? பின்ன அவரை போய் பார்த்து பேசிட்டு வாயான்னா என்ன சொன்னாருன்னு கேட்டா பால் வாங்கி கொடுத்தாரன்ற? இல்லங்க என்ன பத்தி கேட்டாரு சொன்னேன். அப்புறம் பால் வாங்கி கொடுத்தாரு. அவர் யார் தெரியுமா? தெரியும். யாரு? ஏட்டு. அது உனக்கு. எனக்கு யார் தெரியுமா? எனக்கு ஏட்டுனா உங்களுக்கு என்ன டிஐஜி ஒர்க்க போறாரு. உங்களுக்கு ஏட்டு தாங்க. என்ன ஜோக்கா? இல்ல சந்தோஷப்படுவீங்களேன்னு. அவர் எங்க அப்பா. என்னது? உங்க அப்பா போலீஸா? என்னங்க சொல்லவே இல்ல. அதான் இப்ப சொல்லிட்டேன்ல. லவ் பத்தி என்ன சொன்னாரு? நல்ல வேலைங்க நான் லவ் பண்றேன்னு சொல்லவே இல்ல. நான் சொல்லிட்டேன். ஆ? பதில் என்ன சொன்னாரு? ஒண்ணும் சொல்லுங்க. சரி இப்ப போய் கேட்டு வா. அவங்க மீட்டிங் முடிஞ்சு அப்பவே போயிட்டாங்க. ஸ்டேஷன்ல தான் இருப்பாரு. போய் கேட்டு வா. ஸ்டேஷன்? என்னங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போக சொல்றீங்க? நாளைக்கு லவ்ல பிரச்சனை வந்தா எல்லாம் போக வேண்டிய இடம் தான். போயிட்டு வா. 17 வயசுல என்னையா லவ்? பெத்து வளர்த்த ஆயப்பெல்லாம் மறந்துட்டு ஊரை சுத்துற பொண்ணுக்கு 13 வயசு. என் அண்ணன் தானே இதெல்லாம் கேட்க மாட்டியா நீ? ஒழுங்கு மரியாதை இல்லன்னு வச்சுக்க 2 பேரையும் உள்ள வச்சு லாடம் கட்டிடுவேன். ஜாக்கிரதை. யாரா நீ? சார் இங்க என்ன பண்ற? சார் நான் ஒண்ணும் பண்ணல சார். ஐயா வணக்கம். ராமசாமி இவன் எதை எட்டி பாத்துட்டு இருக்கான். என்னன்னு விசாரிச்சு அனுப்பு. சரிங்க ஐயா வணக்கம் ஐயா. என்ன மணிமேகலை என்ன பதில் கேட்டோ சொன்னாங்க. வீட்டுல பேசிக்கிறேன். சரிங்க சார். ஸ்கூல் முடிஞ்சவனே நேரா வீட்டுக்கு வர்ற. அதை விட்டுட்டு அங்கே இங்கேன்னு எங்கேயாவது சுத்தரையும் கேள்விப்பட்டேன். உள்ள வச்சு தோலை உரிச்சிடும். என்ன? இல்ல பதில் சொல்லனா திருப்பி அனுப்புவாங்க. இல்ல வர சார். சாரதா அந்த பையனை பார்த்து பேசினேன். எனக்கு என்னமோ இது சரியா வரும்னு தோணல. நல்லா யோசிச்சு பார்த்தா சொல்றேன். ஏ கதிரேசா, அண்ணா வணக்கண்ணே. வர வர உன் போக்கே சரியில்லையே. அடிக்கடி லீவ் போடுற, பர்மிஷன் கேக்குற, வேலையெல்லாம் அப்படியே இருக்குல்ல. இனிமே பர்மிஷன் லீவ் எல்லாம் போட மாட்டேன்னு. வேலை தான் முக்கியம். வேலையை பாக்குறேன்னு. ஏ கதிரேசா, உன்னை யாரோ பார்க்க வந்திருக்காங்க பாரு. நீ என்ன பண்ற? இன்னைக்கு லீவ் போட்டு ஐயோ ஓனருங்க. ரூமுக்கு போய் குளிச்சுட்டு அந்த ஜீன் டிஷர்ட் இருக்குல்ல அது போட்டுட்டு தில்லை நகர்ல இருக்க நீல்கிரிஸ்க்கு போ. அங்க செந்தில்னு ஒருத்தர் இருப்பான். அவனை பாரு. ஷூ வச்சிருக்கேல்ல? ஷூ வச்சிருக்கேங்க. ஷூ போட்டு போ. எங்க செந்தில் சார் எங்க இருக்காரு? அதோ அங்க இருக்காங்க பாருங்க. சார் வணக்கம் சார். வணக்கம். என் பேர் கதிரேசன். விழுப்புரம் பக்கத்துல அரசூர். டிப்ளமோ வரைக்கும் படிச்சிருக்கேன். சூப்பர் டூல்ஸ்ல வேலை பாக்குறேன். மாசம் 9,000 ரூபாய் சம்பளம் வாங்குறேன். இதெல்லாம் இதுக்கு என்கிட்ட சொல்ற? மணிமேகலை தான் உங்ககிட்ட சொல்லிட்டு வர சொன்னாங்க. என்ன லவ்வா? ஆமா சார். ஏய் 6 வருஷம் முழுசா 6 வருஷம் பின்னாடி சுத்தி இருக்கேன். நான் யார் தெரியல? பார்த்தாவோட தம்பிடா.
இதெல்லாம் டேக் போடாம இருக்கு என்னன்னு பாருங்க. இதோ வரேன் சார். இரு வரேன். ஊரை விட்டு ஊரை வந்து ஞாபகம் கரெக்ட் பண்ணியா? திருச்சி கேரட் போயிடா இல்ல போட. Hi, darling. Ma, mama, ma, ma. Mulima. டிஸ்டர்ப் பண்ணாத சுஷ்மிதா. Disturb பண்ணுவேன். சரியா ஓகே. தேங்க்ஸ். தம்பி நீங்க தானே அது சொல்லிட்டு போறது இல்லையா? இந்த பொண்ணு நீங்க பேக்க திருடிட்டு போயிட்டீங்கன்னு நினைச்சு அழுதுருச்சுப்பா. தேங்காய் தலையா. சாரி. நீங்க அப்படி நினைக்காம இருந்திருந்தா தான் ஆச்சரியம். நான் எப்பவும் கரெக்டா 8:30க்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுருவேன். 1 to 1:30 லஞ்ச். இப்ப 2:40. இன்னும் பிரேக்ஃபாஸ்டும் சாப்பிடல லஞ்சும் சாப்பிடல. சாப்பிடலாமா? இந்த ஊர்ல பொம்பளைங்க சமைக்க மாட்டாங்களா? இவ்வளவு பொம்பளைங்க இருக்காங்க. ஹலோ, இவங்க எல்லாம் ஜாப்ல இருக்கிறவங்க. வேலைக்கு வந்தா சாப்பாடு எடுத்துட்டு வர மாட்டாங்களா? எங்க ஊர்ல ஆம்பளைங்க கூட சாப்பாடு கட்டி எடுத்துட்டு போவாங்க தெரியுமா? என்ன சாப்பிடுறீங்க? 2 மீல்ஸ். பொட்டு ரைட்.